தினமும் நம்ம ஃபுட்ல எல்லாருமே ஆயில் யூஸ் பண்றோம். முருகா. நம்ம தினமும் எல்லாருமே நம்ம ஃபுட்ல ஆயில் வந்து கண்டிப்பா சேர்த்திக்கிறோம். பட் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? அது எதனால உருவானதுன்னு நம்ம யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ லெட் மீ ஷோ யூ இன் த மோஸ்ட் சிம்ப்ளஸ்ட் வே. சரிப்பா, தேங்காய் எண்ணெய் நல்லதா, சூரியகாந்தி எண்ணெய் நல்லதான்னு போறதுக்கு முன்னாடிங்க, இது எதனால உருவானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். Oil is not just another kitchen ingredient மக்களே. Scientifically, oil belongs to a group of molecules called as lipidsங்க. அண்ட் லிப்பிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து தண்ணினாலே சுத்தமாக பிடிக்காது. நம்ம எவ்வளோ கலக்குனாலும் அது வந்து கலங்கவே செய்யாதுங்க. அண்ட் இந்த ஒவ்வொரு சொட்டு ஆயில்லைங்க கிளிசரினும் ஃபேட்டி ஆசிடும் இருக்குங்க. இந்த கிளிசரினும் ஃபேட்டி ஆசிடும் வந்துட்டு டைட்டாக பாண்ட் ஆகிருக்கும். 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ஒரு கிளிசரால் குரூப் கூட வந்து கம்பைன் ஆகிருக்குங்க. அண்ட் எஸ், எல்லா ஆயில்லையுமே சன்ஃப்ளவராக இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இதுதாங்க ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்கிறது. அண்ட் இதுக்கு பேர் தாங்க ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவோம். இதுதாங்க இந்த ட்ரைகிளிசரைடு தாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை. ட்ரைகிளிசரைடு தான் டிசைட் பண்ணுது இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எப்போ வந்து உரையணும் குளிர்ல, இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஏன் ஃப்ரையிங்க்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த ட்ரைகிளிசரைடு தானுங்க. ஒவ்வொரு ஆயில்ல வந்து ஃபேட்டி ஆசிட் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, இது எல்லாத்தையும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணாதான் இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். பை.